கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், கடலூர் மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை அதிகமாக உள்ளது? அப்படியா, வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வினை தற்போது உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் காலையிலிருந்து கடலூர் மாவட்டத்தில் விட்டு கனமழை என்பது பெய்ய துவங்கியது. இந்த நிலையில் மதியம் லேசான சாரல் மழை என்பது பெய்த நிலையில் தற்போது 7:30 மணியிலிருந்து கனமழை என்பது கொட்டித்திட்டு வருகிறது. குறிப்பாக கடலூர், ரெட்டிச்சாவடி, நெல்லிக்குப்பம், பண்ருட்டி, நெய்வேலி, ஆலப்பாக்கம், குறிஞ்சிப்பாடி, குள்ளஞ்சாவடி என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக சாலைகளில் பல்வேறு இடங்களில் மழைநீர் என்பது தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். ஏற்கனவே பெஞ்சல் புயல் மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூர் மாவட்டம் வெள்ளத்தில் மிதந்தது. தற்போது கடலூர் மாவட்ட மக்கள் மெல்ல மெல்ல மீண்டு வரக்கூடிய நிலையில் இன்று காலையிலிருந்து கனமழை என்று பெய்து தொழிந்தால் கடலூர் மாவட்ட மக்கள் ஒரு அச்சத்திலே இருக்கிறார்கள். இன்று காலையிலிருந்தே கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது விடவில்லை. நாளைய தினம் இந்த கனமழை தொடர்ந்தால் நாளை காலை மாவட்ட ஆட்சியர் பள்ளிகளுக்கு விடுமுறை குறித்து அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர் கனமழையின் காரணமாக கடலூர் மாவட்ட மக்கள் தொடர்ச்சியாக அச்சத்தில் தான் இருக்கிறார்கள். அபிநயா, கடலூர் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் தாக்கம் குறைவதற்குள்ளாக இன்றைக்கு தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரேம்.